நண்பர்களே, ஒரு கேள்வி. நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க. ஆனா ஏன் உங்க பேச்சுக்கு மதிப்பு இல்ல? ஏன் சில பேர் உங்கள ஈஸியா எடுத்துக்கிறாங்க? பிரச்சனை உங்க குணத்தில் இல்லை. உங்க திறமையிலும் இல்லை. பிரச்சனை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதது தான். இந்த உலகம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லும். அட்ஜஸ்ட் பண்ணு, பொறுத்து போன்னு சொல்லும். ஆனா எங்க நிக்கணும், எங்க விலகணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் மோட்டிவேஷனல் பேச போறது இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாரும் சொல்லிக் கொடுக்காத உண்மை. நண்பர்களே, ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் உங்களை எவ்வளவு நேசிக்குது, எவ்வளவு மதிக்குது, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்க? அதுதான் முக்கியம். ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத மனிதனை இந்த உலகம் பயன்படுத்தும், மிதிக்கும், தேவையானவரை வச்சிருக்கும், அப்புறம் தூக்கி போடும். இது கசப்பான உண்மை. பல பேர் நல்ல மனுஷங்களா இருக்காங்க. ஹெல்ப் பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆனா கடைசியில என்ன நடக்குது தெரியுமா? அவங்களுக்கே மதிப்பு இல்லாம போயிடுது. பிரச்சனை உங்க நல்ல மனசுல இல்ல. பிரச்சனை உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி பாதுகாக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. விதி ஒண்ணு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது ஆட்டிடியூட் அல்ல, அது பவுண்டரி. பல பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டை அரகன்ஸா நினைக்கிறாங்க. அவன் ரொம்ப ஆட்டிடியூட், அவளுக்கு ஈகோ அதிகம் அப்படின்னு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றது ஒரு எல்லை. நீங்க எல்லோருக்கும் எல்லாமாவும் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யாராவது அடிக்கடி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க, உங்க சைலன்ஸை வீக்னஸா எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்றது குட் கேரக்டர் இல்ல. அது செல்ஃப் பிட்ரேயல். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் கத்த மாட்டான், எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். அவன் சிம்பிளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். விதி 2. எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. நண்பர்களே, ஒரு பெரிய ட்ராப் இருக்கு. என்ன தவறா புரிஞ்சுக்காதீங்க. இந்த சென்டென்ஸ் அதிகமா பயன்படுத்துறவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துட்டே இருக்கிறாங்க. உங்க இன்டென்ஷன் பியூரா இருந்தா அதை எல்லோருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்றால் உங்களை புரிஞ்சுக்க விரும்புறவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்க மாட்டாங்க. உங்களை தவறா புரிஞ்சுக்க நினைக்கிறவங்க 100 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவன் தன்னோட ட்ரூத்ல கான்பிடென்ட்டா இருப்பான். அவன் வேலிடேட் தேட மாட்டான். விதி 3. நல்லவன் ஆக இருக்கணும்னு எல்லாம் தாங்காதீங்க. இந்த சொசைட்டி ஒரு டேஞ்சரஸ் லெசன் கத்து கொடுத்துருக்கு. நல்லவனாயிரு, அட்ஜஸ்ட் பண்ணு, பொறுத்துக்கோ. ஆனா யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. நீங்க எல்லாத்தையும் டாலரேட் பண்ண ஆரம்பிச்சா உங்க சுத்தி இருக்கிறவங்களும் இப்படித்தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் தாங்கிறதுக்கும் தன்னையே இழக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சவன். விதி 4. ரெஸ்பெக்ட் கேட்காதீங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்லுறேன். ரெஸ்பெக்ட் கேட்டு கிடைக்காது, ட்ரை பண்ணி கிடைக்காது, எக்ஸ்பிளைன் பண்ணி கிடைக்காது. ரெஸ்பெக்ட் தானா கொடுக்கணும். உங்க பிஹேவியர் என்ஃபோர்ஸ் பண்ணணும். இக்னோர் பண்றாங்களா? அட்டென்ஷன் வித்ட்ரா பண்ணுங்க. மார்க் பண்றாங்களா? எமோஷனல் ஆக்சஸ் கட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நோ டிராமா, நோ ஷவுட்டிங், காம் வித்ட்ராவல். அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் பவர். விதி 5. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா டைம் கண்ட்ரோல். உங்க டைமா யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கவனிங்க. எப்போதும் ஃப்ரீயா இருக்கிறவன் சீப்பா ட்ரீட் பண்ணப்படுவான். பிஸியா ஆக்ட் பண்ணணும்னு இல்லை, பர்பஸோட பிஸியா இருங்க. உங்க டைம்க்கு வேல்யூ இருக்கும்போது உங்களுக்கே வேல்யூ வரும். விதி 6. எல்லாரும் உங்களை லைக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த சென்டென்ஸ் நினைவில் வைங்க. எவ்ரிபடிஸ் அப்ரூவல் இஸ் நோபடிஸ் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவன் அவனோட வேல்யூஸ்க்கு லாயலா இருப்பான். அதனால சிலருக்கு பிடிக்காது. அண்ட் that's ஓகே. விதி 7. சைலன்ஸ் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாத அந்த சைலன்ஸ் கவர்டிஸ் இல்லை, அது கண்ட்ரோல். எல்லா சண்டைக்கும் ரிப்ளை தேவையில்லை, எல்லா இன்சல்ட்டுக்கும் ரியாக்ஷன் தேவையில்லை. சைலன்ஸ் சம்டைம்ஸ் சேஸ் யூ டோன்ட் டிசர்வ் ஆக்சஸ் டு மீ. விதி 8. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் டாக். நீங்க உங்களை எப்படி பேசிக்கணுங்க? நான் அப்படிதான், எனக்கு இது செட் ஆகாது, என்னால முடியாது. இந்த வார்த்தைகள் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை மெதுவா கொன்னுடும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்ஸ் இன்சைட் யுவர் ஹெட். விதி 9. டிபெண்டன்சி. குறைக்க ஆரம்பிங்க. யார் மேலும் எமோஷனா டிபெண்ட் ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஃப்ரெண்ட், ரிலேஷன்ஷிப், ஜாப், அப்ரூவல், எதிலும் பிளைண்ட் டிபெண்டன்சி டேஞ்சரஸ். இண்டிபெண்டா இருங்க, எமோஷனலி ஸ்டேபிளா இருங்க. விதி 10. நோ சொல்ல பழகுங்க. நோ சொல்ல தெரியாதவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. நோ இஸ் நாட் ரூட், நோ இஸ் கிளாரிட்டி. விதி 11. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்டினா ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னா உங்க வாழ்க்கைக்கு டைரக்ஷன் இருக்காது. எல்லோரையும் அக்செப்ட் பண்ணாதீங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டை டாலரேட் பண்ணாதீங்க. விதி 12. வாக் அவே வித்வுட் அனௌன்ஸ்மெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் எக்ஸிட் அனௌன்ஸ் பண்ண மாடுங்க. ஒரு வார்னிங் தான். ஃபைனல் வார்னிங் நண்பர்களே,
செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம வாழ பழகாதீங்க. லவ் போயிடலாம், மணி போயிடலாம், பொசிஷன் போயிடலாம். ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் போச்சுன்னா நீங்க நீங்களா இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த 12 ரூல்ஸ்ல ஒன்னையாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உலகம் மாறாது. நீங்க மாறுவீங்க.